மதுரையில் விளாச்சேரி அப்படின்னு சொன்னால் விளாச்சேரி அப்படி தான் இந்த ஊர். எல்லாமே அவங்க வந்து கண்ணன் உரியடிக்கிற பாணிலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க தயாராகிட்டாங்க, நாம தான் தயாராகணும். எனக்கு என்னமோ இந்த மனசு வந்து விடலை. இந்த அஷ்டமியை வந்து இந்த கோகுல அஷ்டமியாக இருந்தாலும் சரி, இந்த பைரவருடைய இந்த தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, அவ்வளவு சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ளே தான் இருக்குது. இது எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது. எங்கள் ஊர் வந்து திருப்பரங்குன்றம் திருநகர். அங்கே பார்த்தா விளாச்சேரி இருக்காங்க. அவங்க கூட அங்கே வச்சுருக்காங்க. அவங்களுடைய கூடாரத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னமோ ஒரு பெரிய கருவறை, தம்பி லைட்டாக தெளிக்க, கருவறை மாதிரி, கோயிலோட கருவறை மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ஒரு டிசைன் அவங்க வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. நமோ நாராயணாய இருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் கலை நயம், இதுதான் கலை. இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நிறைய குழந்தை பிறக்கணும்னு சந்தான கோபாலகிருஷ்ணனும் முக்கியம். அது ஆட்டி தலைவர் பிச்சை எடுக்கிறாரு. நான் எப்பயுமே ஒரு வேலை எடுத்தாச்சுன்னா அதை சிறப்பாக செய்யணும், சிரத்தையாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஒவ்வொரு சிரத்தையும் தான் வெற்றி தரும். என்ன சும்மா ஏதோ கிழமைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். என்னையே முக்கியமாக சாமியாரணும், என்ன என்னமோ பெரிய யூடியூப் மாதிரி பார்த்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய வெக்கக்கடை இருக்குது. ஆமாம், எல்லாமே இறைவன் தான். இறைவனால் மட்டும் இல்லைங்க. பாருங்க, சந்தான கோபாலகிருஷ்ணன் அழகு பிள்ளை, தங்க பிள்ளை எப்படி இருக்குது. இந்த பிள்ளை எல்லா வீட்லையும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை வந்து இருக்கும். இந்த வட்டம் இவ்வளோ சிரத்தையெல்லாம் எடுத்து கிடையாது. இந்த வட்டம் குருநாதர் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த சிரத்தையை வந்து எடுக்கிறேன். ஒவ்வொரு முயற்சியும் வந்து வெற்றி தரும். இந்த ஊர் வந்து விளாச்சேரி. அவ்வளவு சாமி, அவ்வளவு கலைநயம், அவ்வளோ அழகு. என்னது அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ கலைநயத்தோடு செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பிஓபியா இல்லை எல்லாமே பேப்பர் தான்? ஆச்சா ஆச்சா ஆச்சா. இந்த சாமி சிரிக்கிறாரு இங்கே. நல்லா இருக்கு. சுவாமி சிரிக்கிறாரு, நாமளும் சிரிக்கணும். அப்படின்னா வழிபாடு முறையாக செஞ்சால் சிரிக்கலாம். ஒவ்வொரு வேலையுமே சிரத்தையை எடுத்து தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருநெல்வேலி. இதை பார்த்தா பெரிய கருவறையாக தான் வச்சுருக்காங்க. வணக்கம் அச்சமுடி சித்தசபை தர்மவான்களே வணக்கம். சேலம் ஸ்ரீமணி பரமேஸ்வரன் மதிப்புக்குரிய சுந்தரராஜன் வணக்கம். எல்லாம் ஆனந்தமாக அஷ்டமி பணியை தொடங்கிட்டேன். என் பையனுக்கு கல்யாணம் இருந்தாலும் என் கடமை இதானே, எனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யணும்ல. திரும்பவும் சொல்கிறேன், பையனுக்கு கல்யாணம் அது இருந்தாலும் எனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழிகிற மாதிரி சூப்பராக போட்டுருக்காங்க. நல்லா அழகாக அதான் நல்லா இருக்கு. நீத்தான் உங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கேன். என்னை பார்த்துருக்கீங்களா? நான் உங்களை பார்த்துருக்கேன். நானும் பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். எல்லோரும் இந்த பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு இந்த வீடியோ பார்த்ததுமே ஒத்துழைப்பு தாங்க. விரும்புகிறவங்க, குழந்தை பாக்கியம் என்ற அனைவருமே இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வாங்கி அந்த அலங்காரத்தை செஞ்சால் தான் இந்த தடவை நிறைய குழந்தைகள் பழக்குங்க. வாங்க, பிச்சை எடுத்திருக்காங்க அழகாக. இங்கே அம்பாளா? சரி சூப்பராக இருக்குது சாமி. எல்லாருமே பொருட்கள் இதுக்கு வாங்கித்தர விரும்பினா என்னுடைய கூகுள் பே நம்பர் 984229 04 005. ஹர மகாதேவ. ஹரே கிருஷ்ணா. மதுரையில் விளாச்சேரி அப்படின்னு சொன்னால்